இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பேச வேண்டியவர்கள் உள்துறை அமைச்சரும் பிரதமரும் அவர்கள் அவைக்கு பேசி இருக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இந்த 3-4 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நிறைய கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. சரி, இப்போ இது பார்லிமெண்ட்ல இவங்க சொல்றது எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் அப்படி சொல்லல. இல்ல இப்போ சொல்லியிருக்கிற வரைக்கும் இன்னைக்கு கூட உங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின எம்பி கூட என்ன சொன்னாங்க, மிஸ்டர் கேலரிலேருந்து ஜம்ப் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். பழைய பார்லிமெண்ட்ல ஜம்ப் பண்ண முடியாது. நான் 2 இன்சிடென்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1994ல நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கும்போது தேதியோட சொல்லிடுறேன் உங்களுக்கு. மே 5th அன்னைக்கு 2 பேர் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 24th 1994 2 பேர் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் ஜம்ப் பண்ணும்போது அப்போ இருந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் முகுல் வாஸ்னிக் மோஷன் மூவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல மன்னிச்சு விட்டுறாங்க. ரெண்டாவது கேஸ்ல குதிச்சவர் நான் வேணுன்ட்டு தான் குதிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோமா இருந்தனால அவரை டிஆர் ஜெயில இது பண்றாங்க. ஸோ அப்போ யாராவது ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணன்னு சொன்னாங்களா? அப்போ ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் திரு சவான். அப்போ யாராவது கோரிக்கை வச்சாங்களான்னு கேட்கிறேன். இல்ல, இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த 2 சம்பவத்தோட இந்த 3வது சம்பவத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 பேர் பார்வையாளர் மாடத்துல இருந்து குதிக்கிறாங்க. எம்பிக்கள் அவை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவை எம்பிக்களுடைய அந்த இருக்கைகள் மேல தாவி போறாங்க. ஒரு கலர் பாம் அங்க ரிலீஸ் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒருவேளை அந்த வெறும் கலர் பாம்புக்கு பதிலாக அது ஒரு விஷம் கலந்த ஒரு ரசாயனம் கலந்த ஒரு விஷயமாக இருந்திருந்தா எம்பிக்களினுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான கேள்வி, ஒரு அடிப்படையான கேள்வி. இப்போ நீங்க கன்வின்ஸ் ஆறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கன்வின்ஸ் ஆகல. நீங்க சொல்றீங்க அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்லிட்டேன். ஆமா, அப்போ பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு. முதல் கேஸ்ல கேக்குறாங்க, அவங்க நாங்க ஒரு விரக்தியில தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் சொல்லும்போது பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க யுனானிமஸா காங்கிரஸா இருக்கும்போது என்ன சொல்றாங்க, சரி மன்னிச்சு அவங்க தாங்க பண்ணது தவறுன்னு இது பண்ணிக்கிறாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களை ஒண்ணுமே இல்லாம இளைஞர்கள்னால இது பண்ணாங்க. ரெண்டாவது கேஸ்ல அவர் ஃபோமா இருக்காரு அப்படின்ற போது டிஆர் ஜெயில் அனுப்புறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட்னா நீங்க சொல்லக்கூடியது அந்த கலர் பாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்களும் அடுத்த லைன்ல என்ன சொன்னீங்க, அது டாக்ஸிக் பாமா இருந்தா அதான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்க. கலர் பாம் போட்டது உண்மை, ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனா அது டாக்ஸிக் பாமா இருந்தாதான் நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுறீங்க. அது டாக்ஸிக் பாமா இருந்தாங்கன்னா கட்டாயம் இட் இஸ் an act of terrorism. சோ என்ஐஏ கட்டாயம் வந்திருக்கும். இந்த டாக்ஸிக் பாம் முடிச்சிருங்க. என்ஐஏ எப்ப வரும்ன்றது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இல்லையா? இப்போ ஆளுநர் பக்கத்துல போட்டது இட்ஸ் இன்ஃப்ளேமபிள் பாமா ஃப்ளேமபிள் பாமான்றது தெரியும். அது ஸோ ஒரு என்ஐஏ இப்போ சார் சொன்னார், அவர் சொன்னார் இல்லையா, கோயம்புத்தூர் கேஸ் அது ஃப்ளேமபிளா இன்ஃப்ளேமபிளான்றது இருக்கும். ஸோ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் கட்டத்திலே சொல்லிட்டோம், இட் இஸ் நாட் இன்ஃப்ளேமபிள் பாம், இட்ஸ் நாட் டாக்ஸிக் பாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், தே ஹேவ் டு டூ an என்கொயரி. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், ஒரு சிஆர்பிஎஃப் டிஜி தலைமையில் ஒரு என்கொயரி கமிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேடம் சொல்ற மாதிரி இதை பாராளுமன்றத்தில் பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி சொல்லியிருக்காரு 2 மணிக்கு சொல்லிட்டார். இதெல்லாம் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், பார்வையாளர் மாடத்துல கிளாஸ் வச்சாச்சு, we are going to take steps. இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்ன்றது என்னெல்லாம் ப்ரொசீஜர் என்ன பண்ணிருக்கோம்ன்றது இதுல கன்வின்ஸ் ஆகணும். இப்ப மேடம் சொன்ன பாயிண்டையே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, நான் ஒரே ஒரு ஒரு ஜனநாயகத்தினுடைய கோவில் அப்படின்னு பார்க்கப்படுற நாடாளுமன்றத்துல, அதுவும் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு, நீங்க அது கலர் பாமா டாக்ஸிக் பாமாங்கிறது கூட நீங்க அதை விவாதத்துக்கு உட்பட்டதாவே வச்சுக்கோங்க. இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க பிரதமரும் இருந்திருப்பார், உள்துறை அமைச்சரும் இருந்திருப்பார், அவங்க வேற நிகழ்ச்சிகள் இருந்ததுனால அன்னைக்கு நேத்து இல்ல. ஆனா அப்படியான ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதாரணமாக கடந்து போய்விட்டு இன்றைக்கு 2 அவைகளிலும் வழக்கமான அலுவல்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம்? சார் நான் இப்போ சொல்றேன், இது டெரரிஸ்ட் அட்டாக் இல்லன்றது அந்த கலர் பாம்ல இருந்து அது நாம முடிவுக்கு வர முடியல. அவங்க விசாரணையின் முடிவுல தான் முடிவுக்கு வர முடியும். அப்ப அதே மாதிரி தான் விசாரணையிலேயே டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது சொல்ல அவங்க அதுவும் சொல்லலாம். இல்ல, அதுதான் விசாரணை முடிஞ்சா தான் சொல்ல முடியும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க தாக்குதல் கூட சொல்ல மாட்டீங்களா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இது இட் இஸ் பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி தான். நான் இப்போ அந்த பாயிண்ட ஒத்துக்கிறேன். பட் என்னன்னா இது பிரீச் தான். அது அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன டிடெக்ட் பண்ணணுமோ அந்த அவங்க போட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேனர்ஸ் என்ன பார்க்கணுமோ அது பார்க்கல. இட்ஸ் ஹியூமன் எரரா இருந்திருக்கிறது, இட்ஸ் மெக்கானிக்கல் அந்த டூலோட எரராவும் இருந்திருக்கிறது. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யாருன்னா அந்த கன்சர்ன்ட் ஆபீசர்ஸ்.
அவங்க வந்து அண்டர் ஸ்டாஃபா இருக்காங்கன்னா எஸ் தவறு. நீங்க வந்து வளாகம் பெருசா இருக்கிறது யூ ஷுட் மோர் ஸ்டாஃப் நீங்க டிப்ளாய் பண்ணுங்க, கரெக்ட். பட் இது வந்து ஒரு இட்ஸ் a failure ஆஃப் ஒன். இப்போ நீங்க ஒரு இது வழியா வரீங்க, ஒரு 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 புல்லட் செக் பண்ற வழியா வரீங்க, அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் அதை சென்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அந்த மிஷனோட ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஹியூமன் செக் பண்றான், ஒரு ஹியூமன் செக் பண்றாங்க, அந்த ஹியூமனுக்கு கடந்து போறாங்கன்னு வைங்களா, அது ஹியூமன் ஃபெயிலியர். ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து இட்ஸ் a breach, ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. அதை கரெக்ட் பண்ணணும். அதான் அவங்க விசாரணையில சொல்ல போறாங்க என்ன பண்ண போறாங்கன்றதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல ஒருவேளை அப்படி ஹியூமன் ஃபெயிலியர் ஆகியிருந்தா அவர் அந்த பொருளுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போயிருந்தார். திரும்ப அதான் சொல்ல வரேன். இல்ல அப்படி நடந்திருந்தாலும் இப்படியே ஹியூமன் ஃபெயிலியர், அது ஸ்கேனரோட ஃபெயிலியர் அப்படினா அது கடந்து போயிருப்போமா? அதுதான் சார் நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்க்குனா இட்ஸ் a breach of security. என்ஐஏ களத்துல இறங்கி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றது சொல்லிருப்பாங்க. அது இல்லாதனால இப்போ இட் இஸ் ஜஸ்ட் இப்போ நீங்க சொல்லக்கூடிய விரக்தின்னு நீங்க எல்லாமே நீங்களே டிஃபைன் பண்றீங்க, விரக்தின்னு டிஃபைன் பண்றீங்க, அன்எம்ப்ளாய்மென்ட்லான நீங்களே டிஃபைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அது டாக்ஸிக் பாம் அவங்க அங்க முழக்கமிட்டாங்க சார். அது நாங்க டிஃபைன் பண்ணல. அது நாங்க டிஃபைன் பண்ணல. திருமதி லட்சுமியோ பாலவேலோ அதை டிஃபைன் பண்ணல. அந்த இளைஞர்கள் அங்கு என்ன முழக்கங்களை எழுப்பினார்கள், அங்க நீலம் என்ன முழக்கத்தை எழுப்பினார், அங்க இருந்த அமோல் ஷிண்டே என்ன முழக்கத்தை எழுப்பினார், அதைத்தான் நாங்க சொல்றோம். இல்ல அதுதான் நான் சொல்றேன். சோ இந்த அப்ரோச் வந்து கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணணும். பட் இவங்க அது பண்ணலங்கறது அதுதான் நான் சொல்ல வந்தேன். இவங்களும் சொன்னாங்க 13th டிசம்பர் நடந்த இன்சிடென்ட்க்கு 18th டிசம்பர் அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் கொடுக்கிற பேசுறார். அந்த ரெக்கார்ட்ஸ்லயே இருக்கு. 5 days எடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு வாசித்து அது சைட்லயே இருக்கு, உங்களுக்கு லோக்சபா சைட்லயே இருக்கு. சோ 5 days எடுத்திருக்கு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு. இந்த அட்டாக்கு வந்து 24 ஹவர்ஸ்ல நீங்க சொல்லணும்ன்ற போது ஒரு யூனியன் மினிஸ்டர் ஃபார் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோன்றது சொல்றாங்க. சோ நீங்க கன்வின்ஸ் ஆகலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட் நீங்க அவங்க அந்த மேடமும் சொல்றாங்க உயிர் எம்பிக்கள் மேல உயிர் இது என்ன கருணை இல்லையால பிரதமர் சொல்லும்போது காங்கிரஸ் எம்பி மட்டும் வரல, பாஜக எம்பி வந்திருக்காங்க, மற்ற கட்சியை சேர்ந்த எம்பிஸ்லாம் வந்திருக்காங்க. பாஜக எம்பிஸ்க்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு மேல வந்து உயிர் என்ன சொல்றது அந்த ஒரு ஃபியர் இருக்காதா, இல்ல வந்து பிரதமருக்கு அக்கறை இருக்காதா? எல்லாரும் எம்பி தான், கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாரும் எம்பி. எங்களை அவங்கள மட்டும் வர சொன்னாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க வந்து எதிர்க்கட்சி எம்பிஸ்லாம் மட்டும் வாங்க, பாஜக எம்பிஸ்லாம் வீட்ல உட்காருங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. பட் எல்லா எம்பிஸ்மே வந்து அசெம்பிள் ஆயிருக்காங்க. இங்க இந்த சம்பவம் வந்து அந்த அளவுக்கு பெரிதாக நடக்கல. ஒருவேளை பெரிதாக இருந்திருந்தால் இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க முடிக்கல. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்தது குட்கா. அப்போ வந்து செக்யூரிட்டி ஃப்ரிஸ்கிங்லாம் அது வழக்குக்குள்ளாச்சு. இல்ல நான் சொல்றேன் அப்ப எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வரும்போது செக்யூரிட்டி ஃபெயிலியர் நீங்க சொல்லுங்களா? இல்ல அது வழக்குக்குள்ளாச்சு, வழக்கு இருக்கு திருலனின். இது அந்த அளவுக்கு பெருசா நடக்கல, அதனால தான் இன்னும் இது என்எஸ்ஏ விசாரணைக்கெல்லாம் போகல அப்படிங்கிறாரு. அது என்ன பிரச்சனைன்னா 2001 இதே மாதிரி அது வெளியில நடந்த சம்பவம். அதனுடைய அனுஷ்டிக்கிற தினம் அன்னைக்கு தான் அந்த குடும்பங்களை சார்ந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் பேசுகிறாங்க. இப்போ வந்து மோடியின் ஆட்சியில் இன்றைய பாஜக ஆட்சியில் தீவிரவாதம் பயங்கரவாதம் குறைந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு காஷ்மீரை பற்றி சொல்கிற போது எங்களுடைய ஆட்சியில் தான் அங்கே வந்து அமைதி நிலவுகிறது, எல்லாமே நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் என்ற தொடர் பரப்புரை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி இந்த சம்பவம். பிரச்சனை என்னென்னா ஒரு பழைய நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றம் பாதுகாப்பு வசதிகள் இல்லை, போதுமானது இல்லை, அது இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி போக்குக்கு ஏற்றவாறு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தான் புதிய நாடாளுமன்றத்தை நீங்கள் வந்தீங்க. புதிய நாடாளுமன்றம் 4 வகையான 4 கட்ட பாதுகாப்பு அடுக்கு இருக்கு எல்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன வருது, அங்கே ஊழியர்களே இல்லை, பற்றாக்குறையில் இருக்குங்கிறது தெரியுது. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அங்கே இருக்கிற அந்த சீஃப் செக்ரட்டரியை சொல்லிட்டு முடிச்சிடுறதா? ஒரு நாடாளுமன்றம் கட்டுற முடிவு ஒரு அரசு எடுக்கிற போது நாடாளுமன்றத்துக்கான ஊழியர்களை, பாதுகாப்பு ஊழியர்களை அதிகப்படுத்த வேண்டிய வேலையையும் நீங்க தானே அரசு தானே முடிவு எடுத்திருக்கணும். அவர் ரைட்டு விடுங்க, 2 பேர் உள்ள வந்துட்டாங்க, 2 பேர் வெளியில நின்று பாம் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி கலர் பாம் வீசுறாங்க. நான் கேட்குறேன், கலர் பாம் வீசி அடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டு 1:30 மணி 1:35 வரலையும் இந்த கலைபுரம் நடக்குது. அவங்க வார்த்தையில சொல்ற கலைபுரம் நடக்குது. 2 மணிக்கு மறுபடியும் அவை கூடுது. வழக்கமா அடுத்து போஸ்ட் ஆபீஸ் பில்லை கொண்டு வர்றாரு, அனுமதிக்கிறாரு, அதை எடுங்கன்றாரு. இது என்னங்க, அது என்ன அர்த்தம்? அது அப்பதான் அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து இது பண்றாங்க. ஏங்க வந்து அதை செக்அப் பண்ணல, போரன்சிக் ஆட்கள் கூட வந்து பார்க்கல, நீ உடனே கூப்பிட்டு இது பண்ணீங்கன்னா எந்த நடவடிக்கையும் இல்லாம இது ஏன் இந்த மூடி மறைக்கிற மந்திரம்? ஏன்னா உங்க புகழ இந்தியாவை பாதுகாக்கிற ஒரே அரண் பாஜக தான், மோடி தான்,
உள்துறை அமைச்சர் தான் என்கிற அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இதை கடந்து போக விரும்புறீங்க. அதனுடைய விளைவு தான் உடனடியாக அரை மணி நேரத்தில் நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை வச்ச உடனே தான் அவை ஒத்திவைக்கப்பட்டது.